ஆயுள் ஆரோக்கியம் விருத்திக்கு இது ஒரு முக்கிய காரணங்க. இன்றைக்கி இவ்வளோ மெடிக்கல் ஷாப் வந்துருச்சு, இவ்வளோ டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, புதுசாக வியாதிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, இன்க்யூரபிள் டிசீசஸ்ன்னு நிறைய வந்திருக்குன்னா, இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. இந்து மதம் அதுதான் எச்சரிக்கிறது. மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வரலாம், அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு வரத்தான் செய்யும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்குன்னு ஒரு மதம் இருக்குது, அது என்ன வழி காட்டுச்சு, அதன்படி நம்ம செய்கிறோமா? இந்த இந்திய நாடு அந்த காலத்தில் ஜெகஜோதியாக இருந்திருக்கு. இன்றைக்கி அமெரிக்கா ரிட்டர்ன்னு சொல்லிட்டா பெருமை இல்லையா? ஃபாரின் ரிட்டர்ன்னு சொன்னால் பெருமை இல்லையா? அது மாதிரி அந்த காலத்தில் இந்தியா ரிட்டர்ன்னு சொன்னால் தான் மற்ற நாட்டில் மரியாதை. வெஸ்கோடகாமா அப்படி தானே சொல்கிறாரு, அப்படி தானே மார்க்கோ போலோ சொல்கிறாரு. இந்த நாட்டுக்கு வந்து போனவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த உலகத்திலேயே மிக பார்க்க வேண்டிய செழிப்பான ஒரு நாடு இந்திய நாடு தான், அதுக்கு சமமாக எந்த நாட்டையும் சொல்ல முடியாது என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை வீட்டுக்கு வீடு தினம் செய்தார்கள். அதை ஒரு புனிதமான கடமையாக நினைத்தார்கள்.